ஒரு படத்தை ஒரு மனுஷன் ஒரு தடவை பார்க்கலாம், 2 தடவை பார்க்கலாம். இந்த பாவி 40 தடவை பார்க்கறான்டி. சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரிவ்யூல நாம பார்க்க போற படம் நானி எஸ்.ஜே. சூர்யா நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்க சூர்யா சாட்டர்டே. அநியாயத்தை கண்டா தட்டி கேட்கிற ஹீரோ, அப்பாவி மக்களை கொடுமை பண்ற வில்லன், ஹீரோ வில்லன் கிட்ட இருந்து மக்களை எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு வழக்கமான மாஸ் என்டர்டைன்மெண்ட் டெம்ப்ளேட்டை தான் இந்த படமும் சொல்லுது. இந்த டெம்ப்ளேட்டை வச்சு எவ்வளவு சுவாரஸ்யமா ஸ்கிரீன் பிளேல பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட விஷயமே. சனிக்கிழமை மட்டும் ஏன் ஹீரோ அடிக்கிறாரு அப்படின்னு ஹீரோக்கான ஒரு பேக் ஸ்டோரியை அம்மா சென்டிமெண்ட் கூட வச்சு சொன்ன இடம் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வில்லன் கேரக்டர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவருக்கும் ஒரு பேக் ஸ்டோரியை நல்லாவே எழுதியிருந்தாங்க. எந்த ஒரு ஹிட் படத்துக்கும் ஹீரோ கேரக்டர் விட வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் பார்க்குற ஆடியன்ஸ் ஹீரோ வில்லன் அடிக்கும் போது கனெக்ட் ஆகி ஆடியன்ஸும் அது கூட வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தில் அதுக்கான ரைட்டிங்கும் எஸ்.ஜே. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சனிக்கிழமை மட்டும் அடிக்கிறதுக்கான ரீசனை சொன்ன அப்புறம் ஹீரோக்கு ஒரு சில மாஸ் சீன்ஸ் வச்சிருக்காங்க. அது கொஞ்ச நேரத்தில் ஓவர் டோஸாக ஃபீலாக இருந்துச்சு. அப்பா பையனுக்கான சீன்ஸ் படம் முழுக்க நல்லாவே இருந்துச்சு. லவ் போர்ஷன்ஸ் வழக்கமான ஹீரோயின் இங்கே மட்டும் அவன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமான்னு ஹீரோ கேரக்டரை எலிவேட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே நிறைய படங்களில் பார்த்த ஃபீலும் நிறைய இடங்களில் கொடுக்குது. பிரியங்கா மோகன் படம் முழுக்க ஹீரோ கேரக்டர் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரியான கேரக்டர். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை க்யூட்டாகவும் போல்டாகவும் நிறைய இடங்களில் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா எஸ்.ஜே. சூர்யாவை நெகட்டிவ் ரோலுக்கு சூஸ் பண்ணது தான். மனுஷன் சாதாரணமான சீன்லையும் பெர்ஃபார்மன்ஸில் ஆடியன்ஸ் எல்லாரையும் சிரிக்கவும் கோவப்படவும் வைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் ஹாஃப் விட ரைட்டிங் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு. நானி எஸ்.ஜே. சூர்யா ஃபேஸ் பண்ணுற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ மாசாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சின்ன கேரக்டருக்கும் ஒரு இன்ட் கொடுத்துருப்பாங்க. அதை செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான பிளேஸில் கனெக்ட் பண்ணதெல்லாம் தியேட்டரில் ஃபுல்லாக கிளாப்ஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு. எஸ்.ஜே. சூர்யாவும் அவரோட அண்ணனா நடித்த முரளி சர்மாவும் 2 பேரும் செகண்ட் ஹாஃப்ல மீட் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே தியேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. மாஸ் எலிமெண்ட்ஸ், ஃபைட் சீன்ஸ், அப்புறம் பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படி எல்லாமே படத்துக்கு நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லவ் போர்ஷன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியான கிளைமேக்ஸ் இதை தவிர்த்து இது ஒரு கம்ப்ளீட் மாஸ் என்டர்டைன்மெண்ட் படமாக வந்திருக்கு. தமிழில் ஒரு ஷோ நைட் ஷோ அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எஸ்.ஜே. சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸுக்காக தமிழ் ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்க போனால் கண்டிப்பாக வெளியே வந்து பாசிட்டிவ் ரிவ்யூவோட தான் வருவாங்க. இந்த படம் இங்கே ஹிட் ஆகுமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக இது தெலுங்குல ஒரு பெரிய பிளாக் பஸ்டராக இருக்கும். நானி ஃபேன்ஸ்க்கு இது கண்டிப்பாக பெரிய ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கணும், ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.